SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். 4 புதிய உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் சத்திய பிரமாணம். மைதானத்திலிருந்து மஹிந்தவின் பெயர் நீக்கம். அரசு அதிரடி அறிவிப்பு. யாழில் மனைவியின் காதை வெட்டிய கணவன், நீதிமன்றம் விடுத்த அதிரடி உத்தரவு. கரும்புகை வெளியிடும் வாகனங்களை கருப்பு பட்டியலில் இணைக்க அரசாங்கம் தீர்மானம். வடகொரியாவில் விசித்திரமான சட்டங்கள், உயிர் தப்பிய பெண்ணின் கண்ணீர் கதை. தொடர்வன விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க முன்னிலையில் 4 புதிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சத்திய பிரமாணம் செய்தனர். இன்றைய தினம் முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். இதன்படி மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளான RMS ராஜகருணா, மேனகா விஜயசுந்தர, சம்பத் பி அபேகோன் மற்றும் MSKP விஜயரட்ன ஆகியோரை புதிய உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்றனர். இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவும் கலந்து கொண்டார். மஹிந்த ராஜபக்ஷவின் பெயரை கோமாகம தியகம சர்வதேச மைதானத்தில் மிக விரைவில் நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அனுர அரசு அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரவை அமைச்சர் சுனில் குமாரகமகே தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் கூறுகையில், இந்த விளையாட்டு வளாகம் தற்போது மிகவும் பாழடைந்த நிலையில் உள்ளதோடு பெருமளவிலான பொது பணம் வீணடிக்கப்பட்டுள்ளது. எனவே தனியார் துறை முதலீட்டாளர்களுடன் இணைந்து விளையாட்டு வளாகத்தை மேம்படுத்துவது அவசியம் என்றும், இதற்கு எந்தவொரு முதலீட்டாளரும் விளையாட்டு வளாகங்களை பராமரிக்க பணத்தை முதலீடு செய்ய மாட்டார்கள் என்பதால் மஹிந்த ராஜபக்ஷவின் பெயர் நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். இந்த விளையாட்டு வளாகத்தின் கட்டுமானத்தின் போது நடந்த மோசடி மற்றும் ஊழல் குறித்து சிறப்பு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவருகிறது. இந்த நிலையில் மஹிந்த ராஜபக்ஷவின் பெயரில் விளையாட்டு வளாகங்களை நடத்துவதற்கு எந்த முதலீட்டாளரும் பணத்தை முதலீடு செய்ய மாட்டார்கள் என்று நம்புவதால் அந்த பெயரை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார். யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பகுதியில் மனைவியின் காதை வெட்டியவரை விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவிட்டுள்ளது. வட்டுக்கோட்டையை சேர்ந்த பெண்ணொருவர் தனது கணவரின் சித்திரவதை தாங்காது சண்டிலிப்பாயில் உள்ள உறவினர் வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் அங்கு சென்ற கணவன் 7/10/2024 அன்று மனைவியின் காதினை வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய பின்னர் இந்த சம்பவம் குறித்து கடந்த 10/10/2024 அன்று மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்தார். குறித்த சந்தேக நபருக்கு எதிராக வேறு சில முறைப்பாடுகள் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்திலும் காணப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர் நேற்றைய தினம் வட்டுக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். குறித்த சந்தேக நபர் இதற்கு முன்னரும் மனைவியின் தலை மற்றும் காலை உடைத்து பல்வேறு சித்திரவதைகளை புரிந்தவர் என்று விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்திய வேளை அவரை 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவினை பிறப்பித்துள்ளார். கரும்புகை வெளியிடும் வாகனங்களை கருப்பு பட்டியலில் இணைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அதன் பிரகாரம் எதிர்வரும் நாட்களில் போக்குவரத்து போலீசார் மற்றும் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள் ஒன்றிணைந்து சோதனை நடவடிக்கையினை முன்னெடுக்க உள்ளனர். இதன்போது கரும்புகை வெளியிடும் வாகனங்கள் கண்டறியப்பட்டு அதன் சாரதிகளின் அனுமதி பத்திரத்தை போலீசாரும் வாகனத்தின் வருமான அனுமதி பத்திரத்தை மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகளும் பொறுப்பேற்க உள்ளனர். அதன் பின்னர் 14 நாட்களுக்குள்ளாக குறித்த வாகனம் கரும்புகை வெளியிடுவதற்கான காரணம் கண்டறியப்பட்டு அதனை நிவர்த்தி செய்தாக வேண்டும். பின்னர் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் அதிகாரிகளின் முன்னிலையில் வாகனம் ஓட்டி காண்பிக்கப்பட்டு கரும்புகை வெளியாகவில்லை என்று நிரூபிக்கப்பட்டால் மாத்திரமே இந்த வாகனத்தை தொடர்ந்து பயன்பாட்டில் வைத்திருக்க அனுமதி வழங்கப்படும். அவ்வாறு இல்லாத வாகனங்களை கருப்பு பட்டியலில் இணைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. உலகச் செய்திகள். வடகொரியாவில் இருந்து வெளியேறியதாக கூறப்படும் பெண்ணொருவர் அதிர்ச்சியான தகவல்களை வெளியிட்டுள்ளார். வடகொரியாவில் இருந்து வெளியேறிய பெண்ணோடு சமூக வலைதள பிரபலம் ஜோ ரோகன் நடத்திய உரையாடலின் போது அவர் கூறியுள்ளதாவது: வடகொரியாவில் அனைவரது வீடுகளிலும் கிம் ஜாங் உன் படத்தை வைத்திருக்க வேண்டும். ஒரு தூசு கூட படிக்காமல் அந்த படம் இருக்க வேண்டும். திடீரென்று நள்ளிரவில் கூட வந்து அதிகாரிகள் வீட்டை தட்டி படத்தில் தூசு இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். அந்த புகைப்படத்தில் ஏதாவது அழுக்கு இருந்தால் அது அரசுக்கு விசுவாசம் இல்லாத செயலாக கருதப்பட்டு அந்த நபர் உடனடியாக கைது செய்யப்படுவார். மரண தண்டனை கூட இதற்கு விதிக்கப்படலாம் அல்லது குடும்பத்தில் 3 தலைமுறையினருக்கு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும். ஒருவேளை வீடு தீப்பிடித்தால் கிம் ஜாங் உன் படத்தை தான் முதலில் காப்பாற்ற வேண்டும். அதன் பிறகு உயிரை காப்பாற்றிக் கொள்வது பற்றி யோசிக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். இந்த விடயமானது தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 4 புதிய உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் சத்திய பிரமாணம்.
மைதானத்தில் இருந்தும் மஹிந்தவின் பெயர் நீக்கம், அரசு அதிரடி அறிவிப்பு. யாழில் மனைவியின் காதை வெட்டிய கணவன், நீதிமன்றம் விடுத்த அதிரடி உத்தரவு. கரும்புகை வெளியிடும் வாகனங்களை கருப்பு பட்டியலில் இணைக்க அரசாங்கம் தீர்மானம். வடகொரியாவில் விசித்திரமான சட்டங்கள், உயிர் தப்பிய பெண்ணின் கண்ணீர் கதை.